Hi students, welcome to Priya's Mini Maths. இந்த வீடியோல chapter 4 unit exercise ஓட question number 9 and 10 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான playlist descriptionல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ 9th sum பாருங்க. Two circles intersect at A and B from a point P on one of the circles. Lines PAC and PBD are drawn intersecting the second circle at C and D. ஸோ இப்போ ரெண்டு சர்க்கிள்ஸ் வந்து வரைகிறோம். அதாவது இது ஒரு சின்ன சர்க்கிள், ஒரு பெரிய சர்க்கிள். இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து ஏபி அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு சர்க்கிளில் பி அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன பண்ணுது, இந்த பிஏ வழியாக சியை போய் டச் பண்ணுது. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லைன்ஸ். ஸோ எப்படி இருக்கணும், இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரியே பி வழியாக போய் டச் பண்ணுற பாயிண்ட் வந்து டி. ஸோ பிபிடி இது எப்படி ஆகுது, செகண்ட் சர்க்கிள் அட் சி அண்ட் டி. ஸோ சி அண்ட் டியில் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, ப்ரூஃப் தட் சிடி இஸ் parallel டு த tangent அட் பி. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஆக்சுவலாக இந்த சிடி இருக்கு இல்லையா, இந்த சிடி அப்படின்ற பாயிண்ட்டோ அண்ட் நம்மளுக்கு என்னது இந்த டி டேஞ்சன்ட் இருக்கு இல்லையா, இந்த டேஞ்சன்ட்டும் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணுன்றாங்க, இது ரெண்டும் வந்து நம்ம parallel அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 2 to 3 கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லீனியர் பேர். லீனியர் பேர்னா என்ன அர்த்தம், நீங்கள் இந்த கொஷினை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன வேணும், முதல் ஸ்டெப் வந்து எல்பி லீனியர் பேர் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான், அதாவது ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமும் லீனியர் பேரையும் யூஸ் பண்ணி நம்ம இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள். சரி, ஓகே, இதில் ஃபஸ்ட்டு லீனியர் பேர் எடுத்துக்கலாம். அப்போ ட்ரையாங்கிள் தேவையில்லை, இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த பிஏசின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா. இப்போ இந்த பிஏசி லைனில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. நார்மல் நமக்கு என்ன தெரியும், லீனியர் பேர்னா டோட்டல் வந்து 180 டிகிரி, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி இருக்கும். இப்போ இதை வந்து நான் ரெண்டாக பிரிக்கிறேன். இப்போ ஆங்கிள் பிஏபி ப்ளஸ் ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ஏன் 180 டிகிரி, பிகாஸ் இது என்னது, நம்மளுடைய லீனியர் பேர். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இன்னொரு 180 டிகிரி இதில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஏபிடிசி இது என்னது, நம்மளுடைய சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். நல்லா தெரியுதா பாருங்கள், இங்கே என்ன ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிடிசி. இது என்னது, ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். சைக்ளிக் குவாட்ரிலேட்ரலில் என்ன கான்செப்ட் நமக்கு தெரியும், சைக்ளிக் குவாட்ரிலேட்ரலில் சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஈக்குவலாக, சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். நாட் ஈக்குவல், சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரின்னு என்ன அர்த்தம், 180 டிகிரி. ஸோ அப்போ இதில் என்னென்ன ஆங்கிள்ஸ் நம்ம 180 டிகிரி எழுதுகிறோம் பாருங்கள், ஆங்கிள் பிஏசி. ஏன் மேம் நீங்கள் பிஏசி எடுக்கிறீங்க, இதையும் எடுக்கிறதுக்கு பதில் நம்ம இதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பிஏசி இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆங்கிளையும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிளும் எடுத்தால் இந்த லைனுக்கும் இந்த ஆங்கிளுக்கும் காமனாக வருது பாருங்கள். ஸோ அதனால் நான் அப்படி எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ ஆங்கிள் பிஏசி ப்ளஸ் ஆங்கிள் பிடிசி. ஸோ ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ஏன் 180 டிகிரின்னு ரீசன் எழுதணும், சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் இஸ் சப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை 180 டிகிரின்னு எடுத்துட்டோம். இப்போ இதுவும் 180 டிகிரி அப்படின்னா இந்த ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணலாமா, அதாவது நம்மளுடைய எப்படி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் இது எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், PAB plus angle BAC is equal to angle BAC plus angle BDC. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு எழுதியாச்சா. இப்போ இந்த பக்கம் பிஏசி, இந்த பக்கம் பிஏசி கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, இதில் ஆக்சுவலாக மீதி ரெண்டு ஆங்கிளும் என்ன, நம்மளுக்கு ஆங்கிள் பிஏபி ஈக்குவல் டு ஆங்கிள் பிடிசி. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது பாருங்கள், இந்த பிஏபி அதாவது இந்த ஆங்கிளும் ஆங்கிள் பிடிசி இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். அதாவது இந்த பக்கம் இதுவும் இது ஈக்குவல் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ என்ன தெரியுது, இந்த பிஏபியும் இந்த பிடிசியும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலி இந்த லைனும் தான் நம்ம வந்து பேரலல் ப்ரூஃப் பண்ணணும். அப்போது இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்,
தெரியும் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமில் நல்லா கவனிங்க, இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த டிபிபி ஒரு சர்க்கிளுடைய செக்மெண்ட், ஓகே சாரி ஒரு சர்க்கிளுடைய டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டிபிபி ஆங்கிளும் நம்மளுக்கு இன்னொன்று என்ன தெரியும், இந்த பிஏபி ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏன் ஈக்குவலாக இருக்கும்? பிகாஸ் ஆஃப் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதா பாருங்கள். பை ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் நம்மளுக்கு எந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமில், ஆங்கிள் டிபிபி, அதாவது இது எப்படி இருக்கும் பாருங்கள், லைன் இங்கே போயிட்டு இங்கே வருது இல்லையா. ஸோ நம்ம இந்த ஆங்கிளும் நம்மளுக்கு ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி என்ன ஆகும், ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஆங்கிள் டிபிபியும் ஆங்கிள் பிஏபி ஆர் பிஏபி எப்படி வேணால் இல்லை, இது ரெண்டும் ஒன்று தான், இதுவும் சேம் தான். ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. ஸோ அப்போ இதுவும் ஈக்குவல், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம இதையும் என்னன்னு சொல்லலாம், ஈக்குவல்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆங்கிள் டிபிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிடிசி எழுதியாச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம், இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆக்சுவலி பாருங்கள், பிடி இஸ் டிரான்ஸ்வர்சல் டு டேஞ்சன்ட். அதாவது வந்து நம்மளுடைய இந்த பிடின்ற லைனில் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போது இது ஒரு லைனு, இதில் கட் பண்ணுற இந்த டிரான்ஸ்வர்சல் லைன், இந்த பிடின்றது டிரான்ஸ்வர்சல், அதனால தான் என்ன ஆகுது, நம்மளுடைய ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் நம்ம படிச்சிருக்கோமா. ஸோ அப்போ இது எப்படி எழுத போகிறோம் பாருங்கள், பிடி இஸ் டிரான்ஸ்வர்சல் டு, இங்கே பாருங்கள், பிடி இஸ் டிரான்ஸ்வர்சல் டு tangent or TT dash and CD. இந்த லைன், இந்த பிடின்ற லைன் இதுக்கும் டிரான்ஸ்வர்சலாக இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், therefore நம்மளுக்கு என்ன தெரியுது, PT is parallel to CD. இது வந்து ஏன் நம்ம வந்து parallel அப்படின்னு சொல்கிறோம், பிகாஸ் நம்மளுடைய எப்படி இருக்குது, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ அதை ப்ராக்கெட்டில் நோட் பண்ணணுமா. இந்த ப்ராக்கெட்டில் நம்ம என்ன நோட் பண்ண போகிறோம் பாருங்கள், ஆல்டர்னேட் இன்டீரியர் angles are equal. ஓகே, ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா அப்போ அந்த ரெண்டு லைனும் என்னது நம்மளுக்கு பேரலல் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இது கொஷின் வந்து நீங்கள் 1க்கு 2 தடவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் 2-3 விஷயம் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு லீனியர் பேர் யூஸ் பண்ணோம், ஓகே வந்துடுச்சு. அடுத்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் யூஸ் பண்ணோம், ஓகே வந்துடுச்சு. இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். இது வரைக்கும் ஓகே மேம். அதாவது இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்தீங்க, ஈக்குவல் பண்ணிங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் வந்துடுச்சு. அடுத்தது என்ன யூஸ் பண்ணுறோம், ஒரு 2 லைனுக்கு ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்ததுனா தான் அதோட ஆல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அது அப்படியே ரிவர்ஸில் யூஸ் பண்ணுறோம். அப்போ அது ஆல்டர்னேட் ஆங்கிளாக இருந்தால் இந்த 2 லைனும் பேரலல்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இதோட இந்த 9th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 10th சம் பாருங்கள். லெட் ஏபிசி பி அ ட்ரையாங்கிள் அண்ட் டிஇஎஃப் ஆர் த பாயிண்ட்ஸ் ஆன் த ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ் ஆஃப் ஏபி, பிசி அண்ட் ஏசி. ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிளில் டின்ற பாயிண்ட் வந்து ஏபியில் இருக்குது, இ அப்படின்ற பாயிண்ட்டு பிசியில் இருக்குது, எஃப் அப்படின்ற பாயிண்ட்டு ஏசியில் இருக்குது. ஓகேவா. ஸோ டிஏ ஃபஸ்ட்டு ஒன்னோட கம்பேர் பண்ணணும், இஏ செகண்ட் ஒன் அண்ட் எஃப் வந்து தேர்ட் ஒன். ஓகே, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏடி இஸ் டு டிபி ஈக்குவல் டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, நம்மளை ஃபைண்ட் த லைன் செக்மெண்ட் சிஎஃப் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுக்கு நம்மளுக்கு ரேஷியோ கொடுக்காம இதோட டோட்டல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த சிஎஃப் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, இப்போ சிஎஃப்ஐ மட்டும் வந்து நீங்கள் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. லெட் சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் ப்ரூஃப் கிடையாது, பட் நம்மளுக்கு என்னது இந்த சிவாஸ் தியரம் மட்டும் என்ன நான் சொல்லியிருக்கேன்னா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த தியரம் எடுத்து எழுதிக்கோங்க. பை சேவாஸ் தியரம் நம்மளுக்கு இதோட சைட்ஸோட ப்ரப்போர்ஷனல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம், ஏடி பை டிபி. ஸோ அந்த ஆர்டர் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு, இப்போ இங்கேருந்து இங்கே வந்தாச்சு, அடுத்து இங்கே போயாச்சா. இப்போ நெக்ஸ்ட் என்ன, பிஇ பை இசி, சாரி ஈக்குவல் டு இல்லை மல்டிப்ளிகேஷன், பிஇ பை இசி இன்டூ நெக்ஸ்ட் என்ன,
சிஎஃப் பை ஏஎஃப் ஓகேவா. ஸோ சிஎஃப் டிவைடட் பை எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் என்னது நம்மளுடைய சேவாஸ் தியரம். இப்போ இந்த தியரம் படி இவங்க கொடுத்த இந்த ரேஷியோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, ஏடி பை டிபி. ஏடி இஸ் டு டிபி அப்படின்னா என்ன அர்த்தம், ஏடி பை டிபி. அப்போ ஏடி பை டிபி எவ்வளோ நம்மளுக்கு 5/3. ஸோ அப்போ இங்கே 5/3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5/3 இன்ட்டு பிஇ பை இசி என்ன 3/2. ரேஷியோன்றது என்ன அர்த்தம், டிவிஷனில் தான் எழுதணும். 3/2 இன்ட்டு சிஎஃப். சிஎஃப் நான் என்னன்னு சொன்னேன், எக்ஸ்ன்னு எழுத சொன்னேன்னா, அப்போ எக்ஸ் டிவைடட் பை ஏஎஃப். இங்கே நம்மளுக்கு ஏஎஃப் தெரியுமா, தெரியாது. நல்லா கவனிங்க. இப்போ இந்த டோட்டலாக வந்து 21 ஓகேவா. இந்த டோட்டல் 21ல் எக்ஸ் போயிடுச்சுன்னா அப்போ இது என்ன 21 மைனஸ் எக்ஸ். இது எப்படி எழுதலாம் பாருங்கள், ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் சிஎஃப். கரெக்டாக இந்த ஏஎஃப் அப்படின்றது இந்த டோட்டல் ஏசியில் சிஎஃப் மைனஸ் பண்ணுறோம். ஏசின்றது 21 அண்ட் சிஎஃப் நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன வருது, எஃப்ஏனாலும் ஏஎஃப்னாலும் ஒன்று தான். ஸோ 21 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எதெல்லாம் கட் ஆகுது பாருங்கள், 3யும் கட் ஆகுது. வேறு எதாவது கட் பண்ண முடியுமா, வேறு எதுவும் இதில் கட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நியூமரேட்டர் இங்கேயே இருக்கட்டும், டினாமினேட்டர் மட்டும் 1ல் மல்டிப்ளை பண்ணணும். எனிதிங் மல்டிப்ளைட் வித் 1 சேம் நம்பர். ஸோ இது எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், 5x இஸ் ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் நியூமரேட்டரில் போச்சுன்னா 2 இன்ட்டு 21 மைனஸ் எக்ஸ். கரெக்டாக 5ம் எக்ஸும் நியூமரேட்டர் அப்படியே இருக்குது, கீழே இருக்க டினாமினேட்டர் இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். இப்போ பாருங்கள் 5x இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 21 எவ்வளோ 42 அண்ட் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x. இப்போ இந்த மைனஸ் 2x இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2x. ஸோ 5x ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 42. ஸோ 7x இஸ் ஈக்குவல் டு 42. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 42/7 அப்படின்னா என்ன அர்த்தம் 6. இங்கே சென்டிமீட்டர் மீட்டர் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணாததுனால நம்ம என்னென்னு எழுதுகிறோம் 6 யூனிட்ஸ். ஸோ இப்போ இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன ஒன்று தெரிஞ்சால் போதும், இந்த சேவாஸ் தியரம் மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சம்மை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதோட இந்த 10th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் மோர் ஓவர் இந்த சாப்டர் 4th சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.